வியாபாரத்தை அட்வர்டைஸ் பண்ணுவது தவறு கிடையாது. ஆனால் அட்வர்டைஸ் பண்ணுகின்றோம் என்ற பேரிலே பெண்களை மாடல்களாக வைத்துக்கொண்டு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குமாக இருந்தால் நம் முயற்சியில் அல்லாஹ்வுடைய சோதனையுடைய விடயத்திலே நாங்கள் தோற்றுவிட்டோம். அட்வர்டைஸ் பண்ணுவதில் தவறு கிடையாது. நல்ல குரல் வளம் உள்ள ஒருவரை எடுத்து அவர் மூலமாக பேச வைத்து நம் கடையில் என்ன இருக்குது அதை எல்லாத்தையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ஒரு ரீலாக மாற்றி அதுக்கு பின்னுக்கால் அந்த வாய்ஸை கொடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி மியூசிக் எதையுமே கலந்து விடாமல் அதில் வெறுமனே அந்த வாய்ஸை மாத்திரம் போட்டு அது அப்படியே ஃபேஸ்புக்கில் அதாவது மக்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு அதன் மூலமாக நம்முடைய கஸ்டமர்ஸை அதிகரிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்முடைய முயற்சி எவ்வாறு இருக்கின்றது? ஒரு கடையை திறக்கின்றோம். அந்த கடையில் ஒரு டெக்ஸ்டைல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு டெக்ஸ்டைலை நாங்கள் திறக்கின்றோம். டெக்ஸ்டைலை திறந்தால் டெக்ஸ்டைலில் எப்படியும் உடுப்பு தான். ஆண்களுடைய உடுப்பும் இருக்கும், பெண்களுடைய உடுப்பும் இருக்கும். இப்போ மாடல்கள் தேடுவது. ஆண்களுடைய உடுப்பை டிஸ்பிளே பண்றதுக்கும் பெண்களுடைய உடுப்பை டிஸ்பிளே பண்றதுக்கும் மாடல்ஸ் தேடுறது. அது டம்மி மாடல். அந்த டம்மி மாடலில் போடுகின்ற நேரத்திலும் மனிதனுடைய எண்ணங்கள் சிதறாத விதமாக அந்த டம்மி மாடலும் இருக்க வேண்டுமே இல்லையா? சில வேளைகளில் அதிலும் அது தவறி விடுகின்றது. சில வேளைகளிலே அந்த ஆடையை அணிந்து யாராவது ஒரு பெண்ணை கொண்டு அதற்குரிய போஸ்டரை ரெடி பண்ணி அந்த போஸ்டரை கடைக்குள்ளே ஒவ்வொரு இடத்திலும் டிஸ்பிளேக்காக வைத்திருக்கின்றோம். கேட்டால் சொல்லுகின்றோம், நீங்க உடுத்தா இப்படித்தான் இருப்பீங்க என்று காட்டுறதுக்காக வேண்டி. அது எப்படி இவ உடுத்தா அப்படி இருப்பா? இவ வெள்ளவை அங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிற அதுக்குன்னு மேக்கப் பண்ணி இருக்குது, அங்கே இருக்கிற அதுக்குன்னு பவுடர் பூசி இருக்குது, அங்கே இருக்கிற அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணப்பட்டு இருக்குது. இங்கே இருக்கிறது எப்படி அங்கே இருக்கிற மாதிரி ஆகும்? அதை காட்டி இது போன்று நீங்கள் இருப்பீர்கள் என்று காட்டுவதற்காக வேண்டி டிஸ்பிளே பண்ணி இருக்கிறார்கள். அதுவும் தவறா? தவறுதான். அல்லாஹ் தஆலா அதை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய முயற்சி எப்படியும் கிடைக்கின்ற ரிஸ்க். நீங்கள் டிஸ்பிளே பண்ணினாலும் அந்த ரிஸ்க் கிடைக்கும், டிஸ்பிளே பண்ணவில்லை என்றாலும் அந்த ரிஸ்க் கிடைக்கும். அந்த கிடைக்க இருக்கின்ற ரிஸ்கை நாங்கள் தவறான வழிகளிலே அடைந்து கொள்வதற்கு நம்முடைய முயற்சியை செலுத்துவோமாக இருந்தால் தோற்றது ரிஸ்குடைய விடயத்தில் அல்ல, சோதனையுடைய விடயத்தில். ரிஸ்க் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானே. ஒருவருடைய ரிஸ்குடைய விடயத்தில் அவருக்கு நான் பொறுப்பெடுத்து விட்டேன் என்று. அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம்தான் ரிஸ்கை பொறுப்பெடுப்பதற்கு காரணமாக இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே முஸ்லிம்களை தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வை வணங்காத மக்களுடைய ரிஸ்கை அவன் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடியவருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய சபைகளிலே சாப்பிடுகின்றார்களே, யாரு கொடுத்த சாப்பாடு? அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு தான். அந்த சபையிலே கூட அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் அளந்துதான் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா யாருடைய ரிஸ்கையும் இல்லாமல் பண்ண போவது கிடையாது, ஆனால் சோதித்து பார்க்கின்றான்.